ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்பிஆர் மீடியாவில் உருண்டை குழம்பு எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடலப்பருப்பு சின்ன டம்ளரில் ஊற வச்சுருக்கேன். 3 சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, குறைன்னு அரைச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சோம்பு, 2 பல்லு பூண்டு, இஞ்சி கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் அப்படியே கூட குழம்புல போட்டு செய்யலாம். இது மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக நான் ஒரு வெங்காயம், தக்காளி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நான் வந்து சாம்பார் வெங்காயமும் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாதி வதங்கினதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் 2 தக்காளி போடுறேன். நான் ஏற்கனவே ஒரு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா 2 தக்காளி வதக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்காமல் அப்படியே செஞ்சிங்களான்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கினேன். 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து ஏடு பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம இதை பாருங்கள், நல்லா கொதித்து ஏடு பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கும்போது நம்ம வேக வச்ச உருண்டையை இதில் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சாக்கா அதில் உருண்டையில் வந்து அந்த காரம், உப்பு எல்லாம் பிடிக்கும். அப்போ நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.